பொள்ளாச்சியில் இளம்பெண்களை மிரட்டி ஆபாச படம் எடுக்கப்பட்ட விவகாரத்தின் அதிர்வலைகள் இன்னமும் அடங்கவில்லை. தற்பொழுது மேலும் 3 குற்றவாளிகளை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க காவல்துறை முடிவு செய்திருக்கிறது. தமிழகத்தையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் சபரிராஜன் என்ற ரிஷ்வந்த், திருநாவுக்கரசு, சதீஷ், வசந்தகுமார் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் புகார் தெரிவித்த பெண்ணின் அண்ணனை கும்பல் ஒன்று கடந்த மாதம் தாக்கியது. இதில் தொடர்புடைய பாபு, செந்தில், பார் நாகராஜ் ஆகியோரை போலீசார் கைது செய்து பின்னர் ஜாமீனில் விடுவித்தனர். ஆனால் இதில் தொடர்புடைய மணிவண்ணன் என்பவர் கடந்த 1 மாத காலமாக தலைமறைவாக இருந்து வந்தார். அவரை போலீசார் தேடி வந்த நிலையில் கோவை தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் அவர் சரணடைந்தார். இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்திய கோவை தலைமை குற்றவியல் நடுவர் மன்ற நீதிபதி மணிவண்ணனை 8 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். இது ஒருபுறம் இருக்க, பொள்ளாச்சி விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை வெளியிட்ட கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு நீதிபதி இளந்திரையின் முன்பு விசாரணைக்கு வந்தது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்களின் பெயரை வெளியிடக்கூடாது என்றும், அப்படி வெளியிடுவது இந்திய தண்டனை சட்டம் 228A பிரிவின் கீழ் குற்றம் என்றும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது வாதிட்ட அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் பொள்ளாச்சி பாலியல் வழக்குகள் தொடர்பான புகார்கள் அனைத்தையும் சிபிஐக்கு மாற்ற இருப்பதாகவும், பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயர் வெளியிட்டது குறித்து கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த வாதங்களை கேட்ட நீதிபதி இந்த வழக்கு தொடர்பாக சம்பந்தப்பட்ட மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தை அணுகுமாறு மனுதாரருக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் கடந்த வாரம் முக்கிய குற்றவாளியான சபரிராஜன் மற்றும் சதீஷ் ஆகியோர் வீட்டில் லேப்டாப், பென்டிரைவ், செல்போன்கள் ஆகியவற்றை சிபிசிஐடி போலீசார் கைப்பற்றினர். அவற்றை தடயவியல் துறையினர் ஆய்வு செய்ததில் சபரிராஜனும் சதீஷும் ஏராளமான இளம் பெண்களுடன் இணைந்திருக்கும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளது தெரியவந்துள்ளது. எனவே சபரிராஜன், சதீஷ், வசந்தகுமார் ஆகியோரை 10 நாட்கள் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் முடிவு செய்துள்ளனர். இந்த 10 நாட்கள் விசாரணைக்காக அனுமதி கோரி சிபிசிஐடி போலீசார் இன்னும் ஓரிரு நாட்களில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசு போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறார். எனவே சபரிராஜன், சதீஷ், வசந்தகுமார் உள்ளிட்ட 4 பேரின் வாக்குமூலத்தை பொறுத்தும் போலீசாரின் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரசாந்த், நியூஸ் 7 தமிழ், கோவை.